One. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Let's all go in the mighty name of Jesus. எங்கள் HFT வியூவர்ஸும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். We welcome all your HFTV viewers as well. இந்த நாளில் நாங்கள் இந்த ஆலயத்தில் நாங்கள் சேர்ந்து கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நாமத்தை நாங்கள் பாடி புகழ போற்ற We've all come here together in church to worship the Lord. நீங்க எல்லாரும் ஆயத்தத்தோடு வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். I believe that you all are prepared today. Hallelujah. Hallelujah. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஆரம்பத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். Let's begin by reading a verse from the Bible before going to the worship. என்னோட சேர்ந்து திருப்புங்க சங்கீதம் 104 33 இருந்து 35 நாங்கள் சேர்ந்து வாசிக்க Open your போகிறோம். Bibles with me to Psalms chapter 104 verse 33 to 35. முதலாவதாக நாங்கள் தமிழ்ல வாசிப்போம். We'll read in Tamil first. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாக்கி துன்மார்க்கர் இனி இராம போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிப்போம். ஆங்கிலத்திலே I will sing to the Lord all my life. I will sing praise to my God as long as I live. May my meditation be pleasing to him as I rejoice in the Lord. But may sinners vanish from the earth and the wicked be no more. Praise the Lord my soul. Praise the Lord. Amen. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி வந்திருக்கோம் எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க. அல்லேலூயா. To worship the Lord, amen. எங்கள் நாட்கள் முடியும் வரை எங்கள் ஜீவன் பிரியும் வரை Until our days end and until our life is split. என் சுவாசம் ஒளியும் வரை எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Until my breathing ends, we will worship the Lord. நாங்கள் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். We'll sing the song together. என்
அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருகிறீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருகிறீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, எங்களோட நாட்கள் முடியும் வரை சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம். சுவாமி ஆண்டவரே, நீ செய்த சுவாமி அத்தனை நன்மைகளுக்கு ஆண்டவரே எங்களோட வாக்கிய சுவாமி ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே ஹalleluya. சுவாமி எங்களோட கடைசி சுவாசம் வரை ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே நாங்கள் எத்தனை பிள்ளைகள் விட்டாலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீங்கள் அத்தனையும் சுவாமி நீர் மன்னித்து விட்டீரே. சுவாமி ஆண்டவரே நீர் எவ்வளவு சுவாமி எங்கள் மேல் அன்பு கூண்டீரே. சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே ஹalleluya. சுவாமி நன்மையும் கிருபையும் சுவாமி எங்களை தொடர செய்கிற தேவனே. சுவாமி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே நீர் எங்கள் நிறைவான ஆவியானவராக இருக்கிறீர். சுவாமி ஆண்டவரே ஹalleluya. சுவாமி ஆண்டவரே ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறீர். சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சுவாமி ஆண்டவரே நீர் உண்மையாக வாழ்கிற தேவனாக இருக்கிறீர். சுவாமி ஆண்டவரே துணைக்கு முடிவாக இருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே ஹalleluya. சுவாமி உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே ஹalleluya. சுவாமி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சுவாமி ஹalleluya. சுவாமி ஆண்டவரே ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சுவாமி இந்த பாடல் ஒரு ஆங்கில பாடல் எக்கோன்னு சொல்கிறது. இந்த பாடல் சொல்கிறது இரவு வந்தாலும் பயங்கள் வந்தாலும் அவர் எங்களை கூப்பிடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எங்களோட நம்பிக்கை அஸ்திவாரம் எல்லாம் கலந்து போனாலும் அவர் எங்களோட பலனா இருப்பார். ஹalleluya.
The song's name is Echo, and it states that when night is falling, when fear is coming, our Lord is calling us. And He is our foundation, our strength when we have nothing, when we have no one. எங்கட யோசனைங்க சொன்னா நாங்க we're not worthy enough. நாங்க எங்களுக்கு we're not worthy enough னு சொன்னா நாங்க தகுதியற்றவர்கள் யோசிக்கலாம். We feel that we are not worthy enough, that we don't have the right. ஆனா எங்க ஆண்டவர் எங்களுக்கு போதுமான தேவனா இருக்கிறார். ஹalleluya. And so we worship the Lord. He's more than enough for us. நாங்கள் ஒரு நாளும் நாங்க தோற்று போவதில்லை. We shouldn't give up. We have never lost when the Lord is with us. We should never give up. ஏன்னா அவர் எங்களை ஒரு நாளும் he won't give up on us. Because He wouldn't give up on us. ஆமென். நாங்க சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆமென். எல்லாரும் கை தட்டுவோம். My hope exhausted, you will be my strength. When my mind says I'm not good enough, God, you're enough for me. I've decided I'm not giving up, 'cause you won't give up on me. You won't give up on me. Your love is holding on and it won't let go. I feel it break now like an echo. Holding on and it won't let go. I feel it breaking out like an echo, echo in my soul. Soul, echo in my soul. Soul, every season, you keep repeating promises to what you have started until it is complete. In every season, you keep repeating promises to me. Now there's no stopping what you have started until it is complete. When my mind says I'm not good enough, God, you're enough for me. I've decided I'm not giving up, 'cause you won't give up on me. You won't give up on me, Lord.
சுவாமியானவரே. Hallelujah, சுவாமி துதிக்கிறே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. சர்வத்தை சிருஷ்டித்த தேவனே சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. Hallelujah, சுவாமி. தேவன் நன்மைகள் கிருபை காணிக்கை செய்கிறே சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Hallelujah, hallelujah, சுவாமி துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. Hallelujah, சுவாமி.
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே சுவாமி, நீர் ஆண்டவரே வார்த்தை கொண்டு வருகிற மகளை சுவாமி உங்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நீர் ஆண்டவரே சுவாமி அவங்க மூலமாக சுவாமி நீர் பேசப்பட்ட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே சுவாமி என்ன ஆண்டவரே சுவாமி பேச விரும்புகிறோம் சுவாமி. ஆண்டவர் நீர் எங்களோட பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவர் நாங்கள் யாவரும் சுவாமி எங்களோட இருதயங்களை திறந்த சுவாமி ஆண்டவரே உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே சுவாமி அதை ஏற்றிக்கொண்டு சுவாமி ஆண்டவரே அதை எங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி சுவாமி வாழும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே நீர் தாமே சுவாமி மொழிபெயர்க்கிற மானி சுவாமி உங்களுடைய காலத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே மொழிபெயர்க்க சுவாமி ஆண்டவரே அவருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சுவாமி. பெடனை கொடும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி நல்ல ஞானத்தால் சுவாமி அவரை நிரம்புடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி கூடியிருந்த வழி நடத்தப்படாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். I think his volume should be a little bit higher. Okay, இந்த வேளையில கூட தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரை நாங்கள் துதித்து நாங்கள் பாடினோம். We glorified the Lord's name. அவர் கடந்த கிழமை முழுத்திலும் அவர் எங்களை காத்து வழிநடத்தியிருந்தார். He protected us in the past week. இந்த மாதத்திலே அவர் எங்களை முழுவதுமாக அவர் காத்து நாங்கள் இப்பொழுது மாதத்தில் 3வது கிழமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். We have made it into the 3rd week of the month. கர்த்தர் எங்களை இம்மட்டும் அவர் காத்து எங்களை அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அவர் எங்களை தப்புவித்து அவர் இந்த நாளில் இந்த இடத்துல அவர் நிற்க வைத்திருக்கிறார். We see God has brought us here by giving us obstacles where they are needed and brought us here today safe and sound. இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையை தேவனுடைய வசனத்திலிருந்து. We're going to read first from the verse, from the word. நாங்கள் தாவீதுடைய அங்கே எப்படி தாவீதை அங்கே ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்ற அந்த காரியத்தை நாங்கள் 1 சாமுவேலிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to see how David was chosen to be the king. அந்த வசனங்களை நாங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் அதை உங்களுக்கு சாராம்சமாக கூட நாங்கள் அதை நான் சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். But I wish to say this to you as an example. We can read it from the Bible as well, and I'm going to summarize it in my own word. And நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்துல அங்கே சாமுவேல் அங்கே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக அங்கே கடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எடுத்திருக்கீங்களா அப்பா? We see that David is being anointed to be the king. 1 Samuel. In 1 Samuel. 1 Samuel 16. Yeah. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கிட்டு கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு கொண்டு வா. பெத்லெகேமாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நீங்க ஆங்கிலத்தில் வாசிப்போம். அது மாறி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே the Lord said to Samuel, how long will you grieve over Saul? Since I have rejected him from being king over Israel, fill your horn with oil and go. I will send you to Jesse the Bethlehemite, for I have provided for myself a king among his sons. And Samuel said, how can I go? If Saul hears it, he will kill me. And the Lord said, take your heifer with you and say, I have come to sacrifice to the Lord. And தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவான் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிகரத்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். Okay, read for third one. Invite Jesse to the sacrifice, and I will show you what to do. You are to anoint for me the one I indicate. Samuel. No, அப்பா fourth verse.
சாமுவேல் வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் கத்தளிப்போலே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் மீசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைப்பித்தான். ஓகே, நீங்க வாசிங்க ஆடவே. Samuel did what the Lord said. When he arrived at Bethlehem, the elders of the town trembled when they met him. They asked, "Do you come in peace?" And he said, Samuel replied, "Yes, in peace. I have come to sacrifice to the Lord. Consecrate yourselves and come to the sacrifice with me." Then he consecrated Jesse and his sons and invited them to the sacrifice. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே வாசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே ஆரம்ப முதலாம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். We see in the first verse, அங்கே தேவன் சாமுவேலோட அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியோட கூட அங்கே பேசுகிறார். நீ எவ்வளவு காலம் அங்கே சவுலை ராஜாவாக இருந்ததை தள்ளிவிட்டதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். The Lord said to Samuel, "How long will you mourn for Saul since I rejected him as king of Israel?" அப்போ அவர் சொல்கிறார், அங்கே நீ அதாவது ஹார்னை வித் அதாவது fill your horn with oil and go. அதாவது அங்கே உடைய கொம்பை அங்கே ஒயிலின் அங்கே எண்ணெயினாலே நிரப்பிக்கொண்டு நீ போ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். It says, then he says, "Fill your horn with oil and be on your way." அங்கே நான் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். He says, "I'm sending you to." Can you read this thing? "I'm sending you to Jesse of Bethlehem, and I have chosen one of his sons to be king." நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல அங்கே சவுல் ராஜாவின் கீழ்ப்படியாமையினால அங்கே என்ன படுகிறது, அவர் தான் அங்கே முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். இங்கே நாங்க பார்க்கிற இந்த சரித்திரத்துல see that Saul was the first king of Israel. அங்கே அவரை தெரிந்து கொள்ளும் போது அவருடைய காரியம் அதற்கு நான் பிறகு வருகிறேன். அங்கே ராஜாவாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். அதற்கு பின்பாக அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அவர் அங்கே தள்ளப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். You see, disobedient. He was disobedient of God and was pushed away. அப்போ அங்கே என்ன பண்ணுகிறார், அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார், ஓகே அவர் அப்படி செய்யாவிட்டால் நீ என்ன செய், நீ போய் அங்கே தாவீதை, அதாவது இது லீகலாக கிடையாது, அவர் இல்லீகலாக அங்கே போயிட்டு தாவீதை அங்கே அபிஷேகம் பண்ண சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see that he said, "Go and anoint one of the sons of Jesse to be king." Okay. You are listening, right? Okay. அங்கே அவர் இல்லீகலாக இல்ல, அங்கே அவர் என்ன செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You see that without making it public, he goes in secret to anoint his son. ஏன்னு சொன்னா நீங்க பாருங்க, அங்கே தேவன் சொன்ன பிறகு அங்கே அவர் என்ன சொல்லுகிறார், நான் எப்படி இதை செய்வேன், சவுல் இதை கேட்டால் என்னை கொன்று விடுவானே என்று அங்கே சொல்லுகிறார். And he says, "How will I do this? If Saul hears of this, he'll kill me." அப்ப தேவன் அங்கே அவருக்கு என்ன சொல்லுகிறார்? And what does God say to him? அவர் சொல்லுகிறார், நீ அங்க அபிஷேகம் பண்றேன்னு சொல்லாத, நீ ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு பலி கொடுக்கிற பாதை போவேன்னு சொல்லி உண்மையாகவே பலி கொடுக்கத்தான் போகிறார். He says, "Don't say you're coming to anoint someone. Say you're coming to sacrifice." அங்கே அவர் அப்படியாக என்ன செய்கிறார், சரி என்று அவர் அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு அங்கே என்ன செய்கிறார், அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணபடியாக அங்கே போகிறார். We see he said yes and took the cow to sacrifice. அப்போ அங்கே அவர்கள் போகும்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், என்னடா அந்த நாட்டில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது, தாவீதா சவுலா அப்படியான நிறைய காரியங்கள் அந்த அதே ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. See, there are many things happening at the same time. அப்போ அங்கே அவர் சொல்றார், இல்லை நான் சமாதானமாக தான் வருகிறேன். அப்போ அங்கே தேவன் சொல்கிறார், எங்களுடைய இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தின் மாதிரி இன்னொரு காரியம் அங்கே என்ன சொல்ற, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்க, எத்தனை அவசரம் அது அங்கே 5ஆம் வசனத்தில் 2வது பகுதியில் சொல்ல, நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள், அங்கே நாங்கள் பலி கொடுக்க போகிறோம் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Consecrate yourselves and come to the sacrifice with me. இந்த நாள் அங்கே என்ன செய்கிறார்கள், அவர் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்து அங்கே என்ன செய்கிறார், அங்கே எல்லாரும் அங்கே கூடி வருகிறார்கள். Then they all were brought together
on all the sons. நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம் 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படவும் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி சரி, முதல்ல என்ன சொல்றோம்? Can you read it? When they arrived, Samuel saw Eliab and thought, surely the Lord's anointed stands here. அங்க பாருங்க, அவர் அது மனுஷனுடைய பார்வையும் தேவனுடைய பார்வையும் இருக்கிற வித்தியாசம். And you see, this is the difference between a human's view and God's view. ஏனென்றால் மனிதன் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு பெரியவன் என்று எப்படி இடைப்படுவார்கள், அவன் நல்ல உயரமாக இருக்கணும், நல்ல அழகாக இருக்கணும், திடகாத்திரமாக இருக்க வேண்டும், அப்படி என்றால் தான் அவன் இந்த பதவிக்கு அவன் தகுதியாக இருப்பான் என்று ஒரு மனுஷன் சாதாரணமாக நினைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Samuel thought that the next king had to be tall and had a good appearance. ஏன் அவர் அப்படி நினைத்தார்? Why did he think so? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தால், We read 1 Samuel chapter 9. அங்கே chapter 9 verse 2, அங்கே அங்கே சவுலை அபிஷேகம் பண்ணும்போது அவரை குறித்து அவங்க சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவனுக்கு சவுல் என்ற பேருள்ள சௌந்தரியவான் வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர்களே அவனை பார்க்கிறோம் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். We see when Samuel first comes to anoint Saul, he says that Kish had a son named Saul, as handsome a young man as could be found anywhere in Israel, and he was a head taller than anyone else. பாருங்க எப்படி அந்த முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். How was the first king anointed? அங்கே அவர் நல்ல அழகான நல்ல அவரை குறித்து அழகாக சொல்கிறாங்க. And he says they say he's one of the most handsome in Israel, and that he was a head taller. அது மாத்திரமல்ல, இருக்கிற ஜனங்கள் எல்லாரிலும் அவர் உயர்ந்தவர், ஒரு தலை உயரமானவராக இருந்தாராம், அவர்களுக்கு கட்டையாக இருக்கவில்லை. That he was a head taller than everyone in Israel. சிலவேளை அவர் அப்படி உயரமா இருந்தபடியா தான் அவருக்கு அந்த பெருமை வந்ததோ தெரியவில்லை. And maybe he would have got this proudness because he was tall. ஆனால் பாருங்கள், இங்கே அபிஷேகம் பண்ண வருகிற பொழுது அங்கே சாமுவேலுக்கு சவுலுடைய சாயல் தான் அவருடைய அங்கே மனதில் இருந்திருக்க வேண்டும். We see that when Samuel came, maybe he had that image of Saul in his head. That's why he was expecting someone like Saul. We see that when Samuel came, he must have had a similar image in his head. அங்கே நாங்க பார்க்கிறோம், அவர் முதலிலே அங்கே யாரை பார்க்கிறார்? தாவீதுடைய அங்கே முதலாவது சகோதரன் அங்கே உள்ள வருகிறார், அவருக்கு தான் பேர் எலியாப். அங்கே பார்க்கிறோம், அவரை குறித்து அவர் நினைக்கிறார், இவராய் இருக்கலாமோ என்று நினைக்கிறார். We see that Jesse's first son is coming, and Jesse's first son Eliab, Samuel thinks is him. அப்போ ஆனால் அங்கே என்ன சொல்றார் தேவன்? சொல்லுங்க. 7 சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்ப்பான். The Lord said to Samuel, do not consider his appearance or his height, for I have rejected him. The Lord does not look at the things people look at. People look at the outward appearance, but the Lord looks at your heart. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே என்ன சொல்லுகிறார் தேவன். நான் சொன்னது போல அங்கே சாமுவேலுடைய மனதிலே சவுல் தான் அங்கே நிற்கிறார். சவுலை போல ஒருவர் கிடைத்தால் நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு நினைக்கிறார் அவர். See that in Samuel's heart, he still has someone who has to resemble the image of Saul. அங்கே அவர் பாருங்க, எலியாவை குறித்து சொல்லுகிறார், அவர் எப்படி திடகாத்திரமாக அங்கே ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருக்கிறபடியா இவராக இருக்கலாமோ என்று அங்கே சாமுவேல் நினைக்கிறார். Samuel says, surely the Lord's anointed stands here, so you would assume that he has a good appearance. அங்கே தேவன் சொல்லுகிறார், இல்லை, நான் இவனை அங்கே அவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை அங்கே சொல்லுகிறார். He says, I do not consider his appearance or his height, for I have rejected him. நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனத்தை நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் வேற காரியங்களுக்கு. ஆனால் இது எந்த சந்தர்ப்பத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. See, this verse is used a lot in different contexts, but this is the original. ஆம், ஏனென்று சொன்னால் தேவன் எங்களுடைய வெளி தோற்றத்தை, வெளிப்புறமான காரியத்தை அதை குறித்து பார்க்கிற தெய்வம் அல்ல. Because God does not look at our outward appearance. நீங்கள் மெல்லிசாக இருக்கலாம், குண்டா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், நீங்க ஹேண்டிகேப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏதாவது இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கிறவர் அல்ல.
God does not look at your weight, your age, your height, etc. நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் வேற இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வேற ஜாதியாக இருக்கலாம், அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. You may be female or male, you may be of a lower caste, but God does not look at those things. ஆனால் தேவன் எங்களுடைய உள்ளத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். But God sees us from the bottom of His heart. நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அங்கே என்ன சொல்லுகிறார்? அங்கே எலியாவை அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். We see that the Lord first rejects Eliab. அங்கே 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஆமென். Then Jesse called Abinadab and had him pass in front of Samuel. But Samuel said, "The Lord has not chosen this one either." அங்கே பாங்க இன்னொரு மகனை, சரி இவர் தான் இல்லை, இன்னொரு ஏன்னா ஜெசியோட மகன் தான் சொல்லியிருக்கு. அப்போ இதாக இருக்காது, சில அடுத்தவளாக இருக்கலாம்னு அவரை கடந்து போக பண்ணுகிறார். அது அவரும் இல்லை என்று அங்கே ரிஜெக்ட் பண்ணப்படுகிறதை பார்க்குறோம். நீங்க சொல்லுங்க. We see that he calls Abinadab to the front, and Samuel also says the Lord has not chosen this one either. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சொன்னா அவருக்கு இன்னொரு மகன் உண்டு, அவரை அங்கே வரவழைக்கிறதை பார்க்கிறோம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அங்கே பார்க்கிறோம். Yes. Jesse then had Shammah pass by, but Samuel said, "Nor has the Lord chosen this one." அப்படியே நாங்க அடுத்து பார்த்தோம். இந்த முதல்ல யாரு? எலியாபும் இல்லை, அபினதாபும் இல்லை, சம்மாவும் இல்லை. அடுத்தது யாரு? We see that the Lord rejects Eliab, rejects Abinadab, and rejects Shammah. அடுத்ததாக வாசிப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். நாங்க பார்க்கிறோம். என்ன சொல்லுங்க. பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், சரி அப்புறங்க நீங்க வாசிங்க. Jesse had 7 of his sons pass before Samuel, but Samuel said to him, "The Lord has not chosen these." Continue. So he asked Jesse, "Are these all the sons you have?" There is still the youngest, Jesse answered. He is tending the sheep. இப்போ நீங்க வாசிங்க. இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆளனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். சரி, ஓகே, நாங்க பார்த்தோம். Samuel said, "Send for him. We will not sit down until he arrives." இங்கே பாருங்க, தேவன் அங்கே ஜெசி என்ன செய்கிறார்? தன்னுடைய 7 மகன்மாரை அங்கே கடந்து போக பண்ணுகிறார். We see that he lets his 7 of his sons go past Samuel. அங்கே ஆண்டவர் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. And God does not choose any of these. ஆனா சாமுவேலுக்கு தெரியும், இந்த ஜெசியின் மகன்ல ஒரு ஆளுன்னு தான் கர்த்தர் சொன்னார். அவருக்கே யோசனையா இருக்கு, இவர் சொன்னது உண்மைதானா, இது அவர்தானா என்று சொல்லி என்று யோசித்துக் கொண்டு இருந்திருப்பார். And we see that Samuel knows that God would obviously not be wrong, and so he asks, "Do you have any other sons?" அப்போ அங்கே அவர் சொல்லுகிறார், ஓ இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறானா, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. So Jesse then says there is still the youngest, and he is tending to the sheep. அங்கே தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுகின்றார். Amen. So he sent for him and had him brought in. He was glowing with wealth and had a fine appearance and handsome features. நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல அங்கே தாவீதை அதாவது ஆள் அனுப்பி கடைசி மகன் அவன் ஒன்றுக்கும் உதவாது அங்கே ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்ல, வீட்டில் கடைக்குட்டி எப்பயும் அப்படித்தானே செல்லமாக இருக்கும். இப்போ எங்களை விட்டு கடைக்குட்டி இது அதான் தான் நினைச்சதெல்லாம் செய்யும். அப்போ அதே போல ஒரு தாவீது அங்கே என்ன செய்கிறாங்க, ஆடுகளை மேய்க்கிற ஒரு இடத்துல அவள் அங்கே இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. See, David is seen. Jesse describes him. There is still the youngest. He is tending sheep. அப்போ அங்கே தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள், என்ன ஒரு அழகான ஒரு யங் வாலிபன் அவன். ஆனா என்ன சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆடுகளை பார்க்க விடும் பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு ஆளை தான் விடுவாங்க. ஏன்னா அவன் எங்கேயோ பார்த்து கொண்டு புலி வந்து ஆடு எடுத்துட்டு போயிடும் இல்லையா. And
And so we can't call him irresponsible as he's a shepherd, and so he has to take care of the sheep, obviously, and meet their needs. ஆம், அங்கே பாருங்க, தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். சரி, நீங்க வாசிங்க. So Samuel took the horn of oil and anointed him in the presence of his brothers. And from that day on, the Spirit of the Lord came powerfully upon David. Samuel then went to Ramah. ஆம், நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? In this place, what is the most important thing we have to take out? அங்கே முதலில் சொன்னது போல தேவன் வந்து உங்களுடைய வெளிப்புறமான காரியங்கள், நீங்கள் வெளிப்புறமாக மக்கள் மத்தியில் என்ன செய்கிறீர்கள், இல்லைன்னா நீங்கள் ஒரு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண செய்கிற காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. You see, God does not look at your ability to impress or your ability to outshine others. ஆனால் அந்த ஆழத்திலே, இதயத்தின் ஆழத்திலே உங்களுக்கும் தேவனுக்கும் நீங்கள் என்னத்தை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்து அதன்படி செயலாற்றுகிறவராக இருக்கிறார். We see from the deep inside. The Lord looks at the deep inside your heart and sees what you're really thinking, what you really desire. ஆம், ஏனென்று சொன்னால் தேவன் வெளிப்புறமான அலங்காரத்தையும் வெளிப்புறமான காரியத்தை குறித்து அவருக்கு அது பிரயோஜனமே இல்லை. அதை குறித்து அவர் கவனம் செலுத்துவதே கிடையாது. And we see that God does not look at your outward appearance and does not take it into account at all. ஏனென்று சொன்னால் அது மனிதனுக்குரிய காரியம். மனிதனுக்கு என்ன பாருங்க, சாமுவேல் என்ன பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் உடனே வெளிப்புறத்தை பார்த்து ஓ இவன் தானா இருக்கும் அப்படின்னு அவரே நினைச்சிட்டார். See, even Samuel, a prophet of the Lord, believed just from appearance that Eliab should have been the king. ஆம், அதே போல தான் நாங்களும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வெளிப்புறமாக ஒருவர் நல்ல வெள்ளை ஆடை அணிந்து பெரிய அமைதியாக இப்படியே நடந்து வந்தா ஓ இவர் ரொம்ப பரிசுத்தம், இவங்க ரொம்ப ஹோலி அப்படின்னு நாங்க நினைக்கிறது அது மனுஷத்தன்மையாக இருக்கிறது. And so the fact that we think someone is holy or is kind based off the appearance is bad. It's not good. அதாவது நீங்கள் என்ன செய்ய, நீங்க நாங்க மனுஷனா இருந்தா என்ன நினைப்போம்? If we are humans, what will we think? நாங்க ஒரு வெள்ளை ஒரு உடுப்பை உடுத்து ஒரு சரியான முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணி கொண்டு நாங்க உடனே சொல்லுவோம் அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்க. If we wore a white clothing and acted with sorrow and then prayed in silence, people can see you as holy. ஏன்னு சொன்னால் வெளிப்புறமான அலங்கரிப்பு எப்படியா என்ன சொன்னா அது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. It is like a tomb colored white. Because we can compare this to a tomb being colored white. ஏன்னு சொன்னா அது என்னத்தான் நீங்க வெள்ளை அடிச்சாலும் அதுக்கு நல்ல டிசைன் பண்ணினா அது உள்ளுக்கு என்ன இருக்கு? Because no matter how much you design this tomb, what's inside? What's inside the tomb? A dead body is inside the tomb. A skeleton inside. Corpse. நாங்கள் பார்க்குறோம் என்ன வெள்ளை அந்த கல்லறைகளில் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் அடிக்கடி நாங்கள் போகிறதில்ல, கொண்டாட்டங்களுக்கு தான் நாங்கள் போவோம். அங்கே செத்தவடுகளுக்கு நீங்கள் கல்லறைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் அழகழகாக டிசைனாக எல்லாம் பூ வச்சு பேர் வச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. If you go to a cemetery, you'll see that generally the gravestone itself is carved specially and there's flowers and designs around it. ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே என்ன இருக்கிறது. No matter what you see inside, it still remains, etc. இப்படியாக தான் எங்களுடைய சில வாழ்க்கை இருக்கிறது. And so this is how our life is. என்னென்னு சொன்னால் வெளிப்புறத்திலே நாங்கள் அங்கே என்ன பண்ணுகிறோம், அங்கே வெளிப்படையாக நாங்கள் ஆக்களை தெரிந்து கொள்வது ஓ இவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க அப்போ இவரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், இல்லை இவர் நல்ல மாதிரி இருக்கிறா இவங்களோட இருந்தால் எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே கிறிஸ்தவ உலகமாக சரி உலகத்தில் உள்ளவர்களும் சரி செயல்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். Sometimes we generally tend to find friends or colleagues or collaborators based on their appearance. ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. God does not look at the உங்களுடைய உள்ளத்திலே உண்மையான எண்ணம் எப்படி இருக்கிறது, உண்மையா நீங்க மற்றவங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He looks at what you're really thinking in your heart. நான் அடிக்கடி ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுவேன். அங்க ரெண்டு சாமியாரோட கதையை நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றேன். So I'm going to tell you the story of two priests. அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் அதை இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயம் சொல்ல தான் வேணும். And so I have
I definitely have to tell you the story. ஏனென்றால் அவங்கள் ஒரு ஆற்றை கடப்பதற்காக ஒரு கடற்கரை அங்கே ஆற்றுக்கரையில வந்து நின்றார்கள் 2 சாமியார்கள். And so the 2 priests, they go to this the 2 priests, they go to a riverside. அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தால் அங்கே ஆற்றை கடக்க முடியாதபடி என்று வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். There was a pregnant woman who couldn't cross the river. அப்ப சாமியார் என்ன சொன்னா அவங்க பொம்பளை எல்லாம் தொடக்கூடாது. And these priests were not allowed to touch women. அப்ப அவர்கள் என்ன சொன்னா அவங்க வந்து பேச்சுலர்ஸ், அவங்க அப்படியாக ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால பெண்களை தொடுவது கிடையாது. The monks sort of, and they've devoted their lives to God. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே ஒரு பெண் இருந்தா அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவர் நினைத்தார், மற்றவர் சொன்னா சிச்சி இந்த பொம்பளை எல்லாம் தொடக்கூடாது அப்படி செய்யாதன்னு மற்றவர் சொல்லிட்டு இருந்தார். And so one of the monks wanted to help the woman, and the other said no, we're not allowed to touch her. ஆனால் அவர் மற்றவர் சொல்வதையும் அவர் கேட்காதபடி அந்த பெண்ணை தன்னுடைய அங்கே தோளிலே சுமந்து கொண்டு அந்த ஆற்றன் கடையை அவர் கடந்து வந்தார். And then one of them he didn't listen, and he just put her on his shoulder and took her across the river. அப்போ அடுத்த கரைக்கு வந்த பிறகு அந்த பெண்ணும் நன்றி சொல்லி அவ போய்விட்டால் இவர்கள் 2 பேரும் தொடர்ந்து கடந்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்காங்க. And then the woman said thank you and continued to wherever she was going, and so did the monks. ஆனால் இந்த மத்த சாமியார் அவர் என்ன செய்கிறார், அவருக்கு சொல்றாரு, நீ எல்லாம் என்ன மனுஷன், நீ ஒரு ஊழியம் செய்யறவன் தானே, நீ இது செய்யலாமா, நீ அந்த பொம்பளையை தூக்கலாமா, தொட்டுக்கலாமா, நீ அப்படி பண்ணக்கூடாதா இப்படி பண்ணக்கூடாதா, அவருக்கு வழியிடையே பேசிக்கிட்டே போறாரு அவரோட. And then the priest kept criticizing him and saying things like, oh, you're a monk, you've wasted all of your lives just to ruin it with this. You've done all of this, how can you be doing this while doing that? அப்போ இதை கேட்டு அவருக்கு கடைசி கண்ண தூரம் வந்துட்டு அவர் சொன்ன கொஞ்சம் நிப்பாட்டு. And the monk who helped, he couldn't believe, he couldn't take it, he just said stop. அவர் சொன்னார், நான் அந்த பெண்ணை அந்த கரையிலேயே அங்கே இறக்கி வைத்து வந்து விட்டேன். He said, I took this woman to the other side. I left her on the shore, but இப்ப வரைக்கும் அந்த பொம்பளையை நீ தான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னார். He said he left her on the other side of the river, and you brought her this far. You are still carrying her with you. அப்போ பாருங்க, மனிதன் வெளிப்புறமாக என்ன நினைக்கிறான், ஓ அது செஞ்சு கொடுத்தான், அப்படி செஞ்சுட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனால் பிரியமானவர்களே, so we pass judgment on others quickly. The monk kept judging him over the things he had done and how he had ruined years of his life. So he has done it, he forgot it, he's just moving on. அவர் அங்கே அதை செய்து அவர் மறந்து விட்டார், அவர் தொடர்ந்து போகிறார். ஆனால் இவர் தான் அதை திருப்பி அதை என்ன சொல்லுவாங்க, அந்த புண்ணை பிச்சு திருப்பி புண்ணாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது தான் அந்த சாமியார் அங்கே செய்து கொண்டிருந்தார். So the priest helped him, and he just moved on with his helped her and just moved on with his life. The other one is still carrying her as a burden almost. அதே போல தான் நாங்களும் என்ன செய்கிறோம், மற்றவர்களுடைய பாவங்கள் மற்றவர்களுடைய காரியங்களை நாங்கள் அதை என்ன சொல்வது, நல்ல தமிழில் நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, அந்த அவங்கள ஹர்ட் பண்ணுறது, பட் அதை ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லுவாங்க, அது வஞ்சக புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, வஞ்சக புகழ்ச்சி. பட் வஞ்சக புகழ்ச்சி மீன்ஸ் they are praising you, but in fact they are bringing you down. So they are constructively criticizing. Yeah. Not constructively. It is constructive means you have built up people. It is not. It is you are breaking them down. Destructively criticizing. Yeah. அப்ப என்ன சொல்றது, வஞ்சக புகழ்ச்சி செய்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And so we are destructively criticizing. நாங்க பார்க்கிறோம், அந்த சாமியார் என்ன செய்கிறார், அவர் நல்லது தான் சொல்றார், ஐயோ நீங்க செஞ்சிருக்க கூடாது, அது சரியான பிள்ளை அப்படின்னு சொன்னது அது சரியான காரியம் தான். And so the negative priest kept saying, you shouldn't have done that. Either way. ஆனால் பாருங்கள், அவர் செய்தது அது தீமையாக இருந்தாலும் அது ஒரு நன்மைக்காக செய்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். We see he had done this for a good cause and not for any odd reason. அதை ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடத்துல கூட அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ண அங்கே சாமுவேல் போகிறதை நாங்கள் பார்த்தோம். We see Samuel is going to anoint David. ஆனால் அவர் அங்கே என்ன சொல்லிவிட்டு போகிறார், நான் அங்கே ஒரு ஆட்டை பலி கொடுக்கத்தான் போகிறேன், நான் போகிற காரியத்தை அங்கே சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் சில நேரத்தில் சிலது சொல்லாமல் இருப்பது
தேவனுடைய காரியங்கள் செய்கிற பொழுது அது வித்தியாசமாக அது செயல்படுத்தி நாங்கள் பார்க்குறோம். We see that the Lord told him to go there for a sacrifice rather than an anointing, or saying that to Jesse. And this tells us that sometimes we don't have to disclose all the information that we are given. என்னென்னு சொன்னா பாருங்க, இப்படியாக நாங்கள் அநேக காரியத்தை வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். தேவன் சில காரியங்கள் மனிதனாலே செயல்படுகிறது, சிலது தேவனாலே சொல்லப்பட்டு அங்கே செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம். And some things people are doing, and some things we are told by the Lord. என்னென்னு சொன்னா பாருங்க, அங்கே ஆபிரகாமை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். If we take Abraham, he was a righteous man. அவருடைய மகனை அவர் அங்கே பலி கொடுக்க போகும் பொழுது மகன் கேட்கிறான், அப்பா நாங்கள் எங்க போறோம்னு சொல்லி கேட்கிறார். And so on the way to the mountain, to the top of the mountain, Isaac asks him, where are we going? ஆனால் அவருக்கு தெரியும் அவர் எங்கே போகிறார், என்னத்துக்கு போகிறார், ஆனால் அதை சொல்லவில்லை மகனுக்கு. But Abraham knows exactly why they are going to the top, but he did not say that. Because அவர் என்ன சொன்னார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதைத்தான் அவர் சொன்னார். And he said God will take care of it. சரி, இந்த நாளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மனிதர் எங்களை பார்க்கிற விதமாக தேவன் எங்களை பார்ப்பதில்லை. We see that God does not look at us the way that other people do. என்ன சொன்னால் தேவன் மனிதர்களை எதிர்பார்ப்பது முக்கிய காரியங்கள் என்ன, எங்களுடைய உண்மையான எங்கள் இதயத்தின் நினைவுகள் என்ன என்பதை மட்டும்தான் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். And so God wants our true belief, our true thoughts and true ideologies. ஏன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா சைக்காலஜில ஒரு மனிதனுக்குள்ள 4 விதமான ஜன்னல்கள் உண்டு. We see that in psychology a person has 4 faces or 4 windows. அங்கே பார்த்தோன்னு சொன்னா ஒரு பகுதி உண்டு, அது ஒருவருக்குமே தெரியாத ஒரு பகுதி உண்டு மனிதனில. One of them is no one else but themselves can see. No, yeah. That's ஒரு சைடு வெளிப்புற ஆட்களுக்கு மட்டும் தெரிந்த பகுதி. One of them can only be seen by other people. மற்றது வெளியாட்களுக்கும் எங்களுக்கும் தெரிந்த ஒரு காரியம். One of them can be seen by outsiders and us. மற்றது எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு காரியம். And one of them is seen by only us. இன்னொரு காரியம் உண்டு, அது இருளான பகுதி, அது எங்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது, அது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். The other seen only by God. என்னது அதை சைக்காலஜில டார்க் சைடுன்னு சொல்லுவாங்க, அது யாருக்குமே தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரிந்த ஒரு பகுதி. And they deem this as the dark side of a person. No one, not even themselves, can interpret. அப்படியாக ஆனா அந்த இருளான பகுதியை அறிந்த தெய்வம் அவர் எங்களுடைய தெய்வமாக இருக்கிறார். We see the God that God that sees our dark side, or that hidden side is our God. அதனாலே தான் நாங்கள் அவரை அன்பு கூறுகிறோம், அவரை நேசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அல்ல, அவர் முழுவதுமாக அறிந்திருக்கிறார். Because that's why we love him. That is why we love him, because he sees every part of us. He knows exactly what we are. But still he loves us. But still he loves us. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிறவர்களை நாங்கள் ஒரு 5 நிமிடம் அறிந்திருப்போம், சில வேளை 10 வருடம் அறிந்திருப்போம், சில வேளை 30 வருடம், சில வேளை லைஃப் டைம் பிறந்ததிலிருந்து அறிந்திருப்போம். இப்படியாக நபர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. And so there are some people in our lives that we meet 5 minutes. That we meet for 5 minutes. People we meet for an hour. People we see know for our entire lives. Weeks, years. இப்ப நாங்க பார்த்தனா உதாரணமாக சொல்லணும்னா தாயும் தகப்பனும் எங்களை பிறந்ததிலிருந்து அறிந்திருக்கிறார்கள். And so our parents have known us since birth. பிறகு என்ன செய்வோம், நாங்கள் எங்களுடைய நண்பர்களை நாங்கள் பாடசாலையிலே அந்த கொஞ்ச நாள் அவர்கள் அந்த வாழ்க்கையை அறிந்திருப்பார்கள். And then our friends are the next people we tend to keep in contact with. அதுக்கு பிறகு திருமணமான பிறகு அந்த கணவன் மனைவி அவர்களுக்கு அந்த பகுதியை அவர்கள் அறிந்திருப்பார்கள். And then our spouse will be next. அப்படியாக எங்கள் வாழ்க்கையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியிலே தான் எங்களை குறித்து அறிந்திருப்பார்கள். And then people will only know certain time periods of our life. ஆனால் தேவன் எல்லா டைம் பீரியட்லயும் அவர் எங்களை அறிந்திருக்கிறார். God knows us in all time periods of our life. ஆனால் அவர் ஒரு நாளுமே அவர் ஜட்ஜ் பண்ணுறவர் கிடையாது. So he has never judged us. அவர் எங்களை நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. He does not judge us. அவர் என்ன செய்கிறார், அவருக்கு மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படியும் போறது அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் மன்னித்து அவர் திரும்பமாக எங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். But he wants it. He expects us to change, and he knows everything.
ஆம், என்னென்னு சொன்னால் எப்படி அவர் எங்களோட எல்லாவற்றையும் அவர் எங்களோட பாவங்களை, எங்களுடைய சாபங்களை, எங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுகிறார் என்று சொன்னால், we see if he knows everything, our sins, our curses, or etc. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லட்டும். I'll give you an example. நீங்க டிவில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. You watch a lot of ads on TV. அங்கே வாஷிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. A washing ad. ஆமா, அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன செய்வாங்க, ஒரு நல்ல ஊத்தையான ஒரு துணியை கொண்டு வந்து சொல்லுவாங்க, இந்த சோப்பை நீங்க பாவச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளேன்னு இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன கணக்கா இருக்கு, அது ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்க. And so they'll show dirty clothes, dirty surface, and they'll say this spray, this soap, this liquid will kill everything. அங்கே கருப்பு துணி உடனடியாக அங்கே வெள்ளையாக மின்னும். And the black cloth, black dirty surface cloth becomes white. அதே போலதான் எங்களோட வாழ்க்கை, அந்த ஊத்தையும் களியுமாக அங்கே இருக்கிற வாழ்க்கையை அவர் என்ன செய்வார், நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் அவருக்கு கீழ்ப்படியும் போது அதை வெள்ளை வெள்ளைன்னு அங்கே மாற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். And so just like that, God is this soap, this bacterial killer in our lives, and He'll make us pure. ஆம், என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன், தண்ணி வாஷ் பண்ணுறது அது இதுங்களே இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு சிந்தனையில் உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் அது அப்படியாக அது, அதாவது வேதத்தில் ஒரு வசனம் செக்க செவேன்னு கூட தாமரத்தை போல இருந்தாலும் அதை அங்கே உறைந்த பனியை போல அவர் வெண்மையாக்க வல்லவராக இருக்கிறார். Even if it is too dark and red, God can change into snowflakes. It's like that. அப்படியாக அவர் அதை எங்களுக்கு மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்குறோம், என்னென்னு சொன்னால் வேதத்தில் அநேக பேர் உண்டு. இந்த பெயர் பட்டியலை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து போகிறேன். இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் அங்கே தேவனோடு கூட தொடர்பு இல்லாமல் இல்லை என்றால் ஒரு பின்படிப்பு வந்திருப்பீன்னு சொன்னால் இந்த நாளில் உங்களை என்கரேஜ் பண்ணும்படியாக நான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். And so I want to encourage you by talking about the flaws of people in the Bible. ஆம், நாங்க பார்க்கிறோம், என்னென்னு சொன்னால் மனிதர் எங்களை ஜட்ஜ் பண்ணுவது, மனிதருடைய வார்த்தைக்கு அங்கே நீங்கள் பயப்படுவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் அது நீதியான காரியமாக இருக்கிறது. We see fear of men is not needed. The fear of men is not needed in our lives. ஆம், தேவனுக்கு கீழ்ப்படிது, அவருடைய வார்த்தைக்கு, அவரை எங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்ல முடியும். But the fear of God and His presence in our lives is most important. ஓகே, நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்க போகிறேன். Quickly name these flaws. ஆம், நாங்க பார்க்கிறோம், நோவாவை எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே நோவா அங்கே அவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், அங்கே ஒரு குடிகாரன், அங்கே குடித்து வெறித்தவனாக இருந்தால், ஆனால் அங்கே தேவன் என்ன செஞ்சார், அவர் அங்கே என்ன செய்ய அவருடைய வாழ்க்கையில மிகவும் பெரிய காரியம் அங்கே செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். See, Noah was an alcoholic. அங்கே And God put him to do great things. அங்கே அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை பார்த்தால் அங்கே அவர் அங்கே வயது சென்றவராய் இருந்தார், ஆனாலும் அவரை ஆண்டவர் அங்கே உபயோகித்து நாங்கள் பார்க்கிறோம். Abraham was extremely old in the highlights of his life. அங்கே சாராவை பார்த்தால் அவருக்கு அங்கே பொறுத்திருப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் தேவன் அவருடைய சித்தம் செய்யும்படியாக அதை உபயோகித்ததை நாங்கள் பார்க்கிறோம். We see Sarah had nearly no patience, but God still managed to use her. அது மாத்திரமல்ல, யாக்கோபை எடுத்துக்கொண்டால் அவன் அங்கே எத்தனாக இருந்தான், ஆனால் தேவன் அவரை அங்கே உபயோகப்படுத்தினை நாங்கள் பார்க்கிறோம். Jacob was a cheater, but God still used him. அங்கே மீரியை பார்த்தால் அவள் அங்கே என்ன குறை சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களை குறித்து அங்கே குற்றஞ்சாட்டுகிறவர்களாக இருந்தால், ஆனால் தேவன் அவவையும் அங்கே உபயோகித்ததை நாங்கள் பார்க்கிறோம். We see Miriam was a gossiper, but God still used her. ஆனால் மோசையை பாருங்கள், மோசை அங்கே திக்கு வாயனாக இருந்தால், ஆனாலும் தேவன் அவரை அங்கே உபயோகப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். See, Moses had a stutter, but God still used him. பேதுருவை பார்த்தீங்கன்னு சொன்னா அவள் கொஞ்சம் கூட பொறுமையில் ஒரு ரடிக்கலான உடனடியாக சேவகனின் காதை வெட்டின ஒரு ஆள், அவரை என்ன செய்யறாங்க, தேவன் அவரையும் அங்கே உபயோகிக்கிறவராக இருக்கிறார். Peter was very hasty and quickly jumped to conclusions, but God still used him. ஆனால் தோமாவை பாருங்கள், தோமாவும் என்ன செய்தான், அவன் சந்தேகத்துக்கு பெயர் போன ஒருவனாக இருந்தாலும் அவரை கொண்டு அநேகரை தேவன் அங்கே ரட்சித்தான். அவர்தான் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அங்கே இந்தியாவிலே வந்து சுவிசேஷத்தை சொன்னதாக தேவன் அவரையும் கொண்டு பெரிய காரியம் செய்தார். Hallelujah. Thomas doubted about everything, but God still used him, and he is famously known for doing ministry in India.
நாங்கள் பார்க்குறோம் சகேயுவை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அவன் அங்கே அநீதியாக அநேக காரியங்களை செய்து அநேகருடைய பணங்களை அபகரித்தான். ஆனால் தேவன் அவனை மன்னித்து அங்கே அவப்படுத்தினதை பார்க்குறோம். See, Zachary was He gave everything back. He took lots of things unrighteously and then gave it back, and God used him. நாங்கள் பார்க்குறோம் அங்கே அப்போஸ்தலர் பவுலை பார்த்தால் அங்கே ஸ்தேவானை கொல்லுவதற்கு அங்கே முதல் ஆளாக இருந்து அங்கே அதை நடப்பித்தவராக இருந்தார். ஆனால் அவரை கொண்டு அநேக புத்தகங்கள் எழுதி அங்கே தேவனுடைய ஊழியர்களை ஒரு பெரிய ஊழியனாக அங்கே மாற்றப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். We see Paul was a murderer, but God still used him. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்குறோம் லாசரு அங்கே மரித்து போயிருந்தான். ஆனால் அங்கே அவருக்கு தேவன் உயிர் கொடுத்து அவரை உபயோகித்து நாங்கள் பார்க்குறோம். We see Lazarus died, but God brought life to him, brought him back to life. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம் தேவன் மனிதர்களை பார்க்கிற பொழுது அவன் இப்படியானவன், அவன் அப்படியானவன், அவன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி நியாயம் தீர்க்கிறவரே அல்ல. We see that when God sees people, He doesn't judge them, saying, "Oh, he's an alcoholic," saying he's this, saying he's that. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தான் அங்கே மனிதர்களாக தேவன், அதாவது சொல்லுவாங்க, நல்ல பழமொழி ஒன்று தமிழ்ல இருக்குது. There is a phrase in Tamil. அது சொல்லுது, ஆண்டவன் விட கொடுத்தாலும் அவங்க பூசாரி விட கொடுக்க மாட்டாராம். You see, even if God allows you, the priest won't allow you. ஏன்னு சொன்னா அங்கே பூசாரி சொன்னா இல்லை நீ ஆண்டவரை பார்க்கணும், இவ்வளோ செய்யணும், இவ்வளோ பண்ணணும் என்று சொல்லி அந்த டேபர்னாக்கல் காலத்தில் இருந்தது போல. ஏன்னா தேவனை யாரும் பார்க்க முடியாது, அங்கே பிரீஸ்டுக்குள்ளாகத்தான் போகணும். அப்படியான காலத்தில் சிலர்கள் அவங்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டு இப்படியான காரியத்தில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. In the Bible, it is God's getting a right. There is God's presence was seen as a divine right, and only certain tribes and certain people were allowed to access the thingy, the tabernacle. Yeah, the most holy place. அப்போ நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் எங்களை பார்க்குற பொழுது அவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? நாங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Read in 1 John verse 9, then 1 John 9 and 6, 8. Chapter 9, verse 6 to 8. No. 1 John 9, then 6, 8. 1 John 1 John 1. Yeah, 1 John 9. 1 John chapter 1. 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Amen. Hallelujah. If we confess our sins, He is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. எல்லா வித பாவங்களையும் அவர் நாங்கள் பார்க்குறோம். என்ன, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் அதனால பார்க்குறோம் தேவன் இந்த நாளில் நீங்கள் சிலவில் மனம் உடைந்து போயிருக்கலாம். ஐயோ, என்னை குறித்து அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். We see that the only God you should look at, the only person you should look at is God, Jesus Christ. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் அங்கே சொல்லப்படுகிறது, நீர் எல்லாரும் சொல்றதுக்கு நீ செவி கொடுத்தால் உன்னுடைய வேலைக்காரன் உன்னை திட்டுவதை கூட நீ கேட்க வேண்டி வரும். It is seen that listen to everyone. Then you will come to know that your servant is cursing you, because it is a normal thing, because servant will always do that. ஸோ அதனால் உங்களுடைய செவிகளை நீங்கள் மற்ற வசனிப்புகளுக்கு நீங்கள் கொடுக்காதபடி தேவனை நோக்கி பாருங்கள். அப்பொழுது அவர் உங்களை விடுதலை செய்ய அவரை உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Look to God and then He will free you. நான் இந்த நாள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் இருக்கிறீர்கள் நாங்கள் அறியோம். We don't know what kind of situation you're going through today. But இந்த நாளில் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நீங்கள் யாராகவும் இருக்கலாம். You may be anyone.
நீங்க நோவாவை போல சிலவன நீங்க குடித்து வெறித்து நீங்கள் தேவனை விட்டு தூரம் சென்று இருக்கலாம். Maybe an alcoholic like Noah. நீங்க சிலவள சொன்னா, ஐயோ நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னால் முடியவில்லை, நான் வயது சென்றவனா இருக்கிறேன் என்று ஆபிரகாமை போல நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம். You may think you can't do ministry. You may think you're too old like Abraham. நீங்க சாராவை போல நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் என்னால் பொறுத்திருக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் தவறான காரியத்தை நீங்கள் சிலவளை செய்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த சாராளுடைய தவறான காரியத்தை அவர் தன்னுடைய சித்தத்துக்காக மாற்றிக்கொண்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. You may be impatient and do not want to deal with the issues of ministry. அப்படியாக நாங்கள் வேதத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இவ்வளவு குறையுள்ள மனிதர்களை எல்லாம் எடுத்து நிறைவுள்ள தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறபடியா நாங்கள் அவர்களை நாங்கள் பின்பற்றி தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to look at God and only on God. ஆம், தேவன் அங்கே அவர் பழுதற்றவராக இருக்கிறார். Because God is pure. God is pure in our life. There's nothing dark in him. அங்கே அவர் பழுதற்றவராக இருக்கிறார். God does not have anything bad in him. ஆம், நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். We shall look at him. நீங்கள் மற்றவர்களுக்கு அங்கே ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய காரியங்களை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். If you only pass judgment onto other people's lives, then it will reflect onto you. இன்றைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டியது பக்கத்தில் இருக்கிற சகோதரனுடைய வாழ்க்கை அல்ல. Today you should look at your own lives, not the person next to you. ஆம், ஏனென்று சொன்னால் தேவன் மாத்திரமே பரிசுத்தவராய் இருக்கிறார். Because God only is holy. அவர் மட்டுமே எங்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர். Because He is the only one who can judge us. ஆனால் அவர் எங்களை நியாயம் தீர்ப்பதே இல்லை. But He doesn't judge us. அவர் எங்களை நேசிக்கிறார். He loves us. அவர் எங்களுக்காக, அவர் எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அங்கே தன்னுடைய உயிரை அங்கே அவர் கொடுத்திருக்கிறார். He has given His life for us. Because He has all the rights to talk about this. But நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். And so He has all the rights and all the powers in our lives. ஆனால் அவருக்கு என்ன அதான் சொல்லப்படுறது என்ன, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அவர் தன்னை தாழ்த்தி அங்கே என்ன செய்யறார், அவர் இந்த பூமிக்கு வந்தாரு நாங்க பார்க்கிறோம். Hallelujah. We see He came to this world by making Himself look small. ஏனென்று சொன்னால் அவர் அங்கே தேவனுடைய வலது பாசத்தில் இருந்த தெய்வம். Because He was at the right hand of the Lord. ஆனாலும் அவர் இந்த பூமியிலே ஒரு சாதாரண உங்களை என்னை போல ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தது காரணம் என்ன பிரியமானவர்களே? And the reason, what is the reason for why me and you have come to this world? ஏனென்று சொன்னால் அவர் நாங்கள் படுகிற பாடுகள், நாங்கள் கடந்து போகிற இந்த வாழ்க்கை என்னவென்று அனுபவித்த தெய்வமாக இருக்கிறார், அனுபவிக்க வேண்டும் என்று வந்தவர். Because He came to experience our struggles and what we truly had to deal with in our lives. அவர் நேராக பிறந்து அங்கே புத்தரை போல அங்கே ஒன்றுமே அறியாமல் வீட்டுக்குள்ளே வளர்ந்து அங்கே வெளியிலே போய் அங்கே ஒரு மொங்காக மாறினவர் அல்ல அவர். He didn't become a monk. He didn't devote he didn't ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே அங்கே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் அங்கே ஒரு காப்பென்டராக அந்த தகப்பனுக்கு கீழாக ஒரு தாய்க்கு கீழாக எத்தனையோ பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்து அங்கே வந்து தன்னுடைய வாலிப வயதிலே அங்கே தன்னுடைய உயிரை எங்களுக்காக கொடுத்த தெய்வம். Hallelujah. He didn't isolate himself and become someone with no freedom, but he went into a poor family and took a job of the poor and then died in his youth. ஆம், நாங்க பார்க்கிறோம் அங்கே அப்படியான ஒரு தெய்வம் எங்களை போல பாடுகள் அனுபவித்தவராக அவர் எங்களுக்காக அவர் கரங்களை விரித்து அவர் எங்களுக்காக காத்திருக்கிறார். இன்றைய நாளில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். When you are devoting yourself to the Lord, He is there to give you freedom. ஆம், இந்த நாளில் கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலா இயேசுவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. So today the Lord He is calling us with His nail-pierced hands. ஆம், நீங்கள் அவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு மன்னிங்க என்று சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்துகிற பொழுது உங்களில் இருக்கிற எல்லா இருள்களையும் அவர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். Hallelujah. Look to the Lord and ask for forgiveness and that He may change everything in our lives. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. Lord, we praise Your Father. ஆண்டவரே இந்த நாளில் சுவாமி ஆண்டவரே எங்களுக்காக மரித்த என்னுடைய ஆண்டவரே கன்மாரி தெய்வமே உமது பாதத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. Lord, we praise Your Father. ஆண்டவரே தெய்வமே சுவாமி இந்த நாளில் ஆண்டவரே தான் வயது சென்றவன் என்னால் இன்னுமே முடியாது என்று கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. For anyone who thinks they're too old, Father.
ஆண்டவரே ஊழிய பாதையில ஆண்டவரே அநேகர் இடரலாக இருந்து ஊழியத்தில் ஆண்டவரை முன்னேற முடியாதபடி அவர் ஆண்டவரே சுவாமி சோகத்தோடு கவலையோடு இருக்கிற ஆண்டவரே அந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, we pray for anyone who feels that they are unable to partake in ministry. ஆண்டவரே நீ தாமே சுவாமி ஆண்டவர் ஊழிய பாதையில கடினமான பாதைகளை ஆண்டவரை கடந்து போய்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. Lord, we pray for each and every one of these children. ஆண்டவரே நீ தாமே சுவாமி ஒரு ஆண்டவர் ரிவைவலை நீ குட்டுக்கிற நேரமாக இருக்கிறது சுவாமி. Lord, it's your turn to give us a revival. ஆண்டவரே நீர் இந்த வேளையில சுவாமி ஆண்டவரே அப்பா தெய்வமே எழுப்புதலை நீ குட்டுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that you make allow for a revival, Father. ஆண்டவரே இந்த வேளையில சுவாமி ஆண்டவரே எல்லா விதமான அந்தகார கிரியைகளையும் ஆண்டவரே அப்பா சுவாமி ஊழியங்களை எழுப்ப முடியாமல் ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா வித அந்தகார கிரியை நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே சபித்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Each and every evil spirit of Father, that you may solve and get rid of the issues. ஆண்டவரே ஒவ்வொரு வன்கண்களுக்கும் ஆண்டவரே அப்பா கபட்டு வசனிப்புகளுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for ஆண்டவரே இந்த வேளையில சுவாமி ஆண்டவரே all the ஆண்டவரே the evil eyes and Lord we are praying for all the bad words that is spoken against Lord. Oh Lord, in the name of Jesus I command in the name of Jesus, hallelujah, give the deliverance Lord. Lord, you are the Lord, you loved us Lord with mercy and grace. Lord, you never judged anyone. Lord, today I'm praying for the person Lord who was very hurt because of the things that they had said against them. Lord, we are praying for that person. Give them the peace that they need in their life. Lord, even today we are praying for the healing. Lord, the persons who are in deathbed and Lord who are going through sicknesses, Lord, the people who are in the hospitals and watching this, Lord, give them the deliverance that they need, Lord. Lord, not us, Lord, not anyone Lord, but Lord, you are mighty and Lord, you are powerful enough to cure every sickness. Lord, we give them in your mighty hand. Lord, have your way on them, Lord. Hallelujah. We praise you. Lord, we are praying today also for Chosen. Lord, for the second year, Lord, you have been with them. You have been faithful. And Lord, these young people, Lord, the ministry that's going on, Lord, bless them. And Lord, in this place, we are dedicating, Lord, whoever comes in this place, Lord, be blessed. And Lord, all the praise, just like Lord Solomon prayed in this place, whoever walks in, whoever steps in, and Lord bless them and give them the release that they need in their life. Lord, make them, give them the changes that in your life, Lord. Lord, we are praying. Thank you that you're listening to our prayer, and Lord, you're going to provide all the things that we need in our life. Lord, we give ourselves into your mighty hand. Have your way in our life, Lord. Asking in Jesus' name. Amen. Hallelujah. இந்த வேளையில கூட தேவனிடத்தில் நாங்கள் கேட்டதை அவர் நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிற பொழுது அவர் எங்களை வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். We definitely believe that God will do everything that He has asked of us. இந்த நாளில் தாமே தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தை வைக்கிறதால் எங்களுக்கு அறிய தாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். If you have any prayer requests, please do message us and we will contact you. நீங்க இந்த பெட்ஃபோர்ட் பகுதியில ஃபெல்தம் ஹவுஸ்லோ ஹேண்ட்வர்த் இந்த பகுதியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க எந்தவித ஆராதனைக்கு போகாதவர்களாக இருந்தால் நீங்க நிச்சயமாக எங்களோட கூட இணைந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் நீங்க ஆராதனை செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களோட கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். If you live in Bedford or Hounslow or nearby, then please do contact us. We'll give you the address. You can join us for காலை நீங்கள் 10:30 மணிக்கு இங்கே ஆங்கிலத்தில் ஆராதனை உண்டு. நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். We have a service at 10:30 a.m. in English. இங்கே நீங்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அழைக்கிறோம். நீங்கள் கூட இணைந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல நாளை தினத்தில் இங்கே பெட்ஃபோர்ட் பகுதியில் யூத் ரிவைவல் இங்கே நடைபெறுகிறது. நீங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த பக்கத்தில் இருப்பீர்களா எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்கள். And we see there's a youth revival happening tomorrow. Please do contact us if you want to join. நாளையில 7 மணிக்கு நீங்கள் இங்கே பெட்ஃபான் பகுதியில் நீங்கள் பெத்தனி சர்ச்சில் நடைபெறுது. நீங்கள் எங்களோட கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்த விரும்பினால் நிச்சயமாக எங்களோட கலந்து கொள்ளுங்கள். Please do join us at Bethany Lane,
Bedford High Street for the church. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோட கூட இருக்கட்டும். Until next week, may God's grace be with you. நாங்கள் சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. மறுபடியும் சந்திக்க வரை நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். Until next week, may goodness and mercy follow you. ஆமென்.